நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். ரமதான் என்பது ஒரு பரக்கத் பொதிந்த ஒரு டைம் ஜோன். 29 to 30 நாள் நம்ம கையில் இருக்குன்னு சொல்கிறோம். அதுதான் ரமதான் சொல்கிறோம். அதை மணி நேரங்களில் நம்ம கன்வெர்ட் பண்ணால் 720 மணி நேரம், 720 hours தான் நம்ம கையில். அதான் ரமதான். இந்த 720 மணி நேரம் போயிடுச்சுன்னு சொன்னால் ரமதான் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த 720 மணி நேரத்தில் எவ்வளோ டைம் நம்மளை விட்டு போயிருக்கு? 4 நாள் போயிடுச்சு, 96 மணி நேரம். இன்னும் 4 மணி நேரம் போச்சுன்னா 100 மணி நேரம், 100 hours போய்டும். 720 ஹவர்ஸில் 100 hours போயிடுச்சுன்னு சொன்னால் மீதி நம்ம கையில் இருக்கிறதுனா 620 hours. இப்போ தான் ரமலான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போயிடுச்சு 100 hours. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம கிட்ட நம்மை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய செல்ஃப் அசஸ்மெண்ட் கொஸ்டின் என்னன்னு சொன்னால், ஹவு வி ஸ்பெண்ட் திஸ் 100 hours. இந்த 100 hours நான் எத்தனை ஜுஸ் குரான் ஓதுனேன், இந்த 100 hours நான் எத்தனை இஸ்திக்ஃபார் செஞ்சேன், நான் இந்த 100 hours எத்தனை சலவாத்து சொன்னேன், நான் இந்த 100 hours எத்தனை பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணேன், இந்த 100 hours நான் எவ்வளோ சதக்காக்கள் செஞ்சேன், நான் இந்த 100 hours அல்லாஹ் கிட்ட அழுது நான் என்னுடைய பாவத்துக்காக நான் கேட்டேன், நான் தௌபா செஞ்சேன். இது எல்லாம் நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. இந்த 100 hours போயிடுச்சு. யாருமே நமக்கு திருப்பி இந்த 100 hours கொடுக்க முடியாது. நம்ம கையில் மீதி 620 hours தான் இருக்கு. அதனால சீதேவிகளை, நாம் இந்த நேரத்தில் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கேள்வி, இந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் இந்த 100 hours நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும்? நம்மளுடைய சிந்தனை எங்கே இருந்துச்சா? அல்லாஹ் ரசூல் கிட்ட இருந்துச்சா? குரானோட இருந்துச்சா? இல்லை நம்மளுடைய சிந்தனை ஃபாஸ்டிங்க்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன வாங்கலாம், நோன்பு திறக்கிறதுக்கு என்ன சாப்பிடலாம், சஹருக்கு என்ன சாப்பிடலாம், இதன் மீது அதிக ஆர்வம் உள்ளவர்களாக நம்முடைய கல்வி இருந்துச்சா? இல்லை அமல்களின் மீது ஆர்வம் உள்ளதாக நம்ம கல்வி இருந்துச்சா? ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவை மீட் பண்ணுறது, அவங்க கிட்ட பேசுறதுல நம்ம டைம் போச்சா? அல்லாஹ் கிட்ட பேசுறதுல நம்ம டைம் போச்சா? இதை நம்ம செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணணும். ரமலானை நம்ம ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறோம். ரமலான் எவ்வளோ பெரிய மக்காமில் இருக்குது, அதுக்கு அல்லாஹ் எவ்வளோ பெரிய அந்தஸ்தை கொடுத்துருக்கான்னு சொல்லி விளங்குறதுக்கு ஒரு ஹதீஸ். தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸ். அவங்க சொல்கிறாங்க, 2 பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க ஒரே டைமில். ஒரு ஆள் ஷஹீத் ஆயிட்டாங்க, இன்னொரு ஆள் இயற்கை மரணம். 2 பேரும் மௌத்தா போயிடுறாங்க. 2 பேரையும் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு மனாமில் கனவுல பார்க்குறாங்க. 2 பேரும் சொர்க்கத்துடைய வாசலில் நிற்கிறாங்க. சொர்க்கத்துலேருந்து ஒரு ஆள் இயற்கை மரணம் எய்திய அந்த சஹாபியை முதல்ல சொர்க்கத்துக்கு அழிச்சிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அதே நபர் வெளியே ஷஹீதானவரை சொர்க்கத்துக்கு அழிச்சிட்டு போறாங்க. திருப்பி அந்த நபர் வெளியே தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து, உங்க டைம் இன்னும் வரல, நீங்க போங்கன்னு சொல்லிட்டாங்க. கனவிலிருந்து பதறி எந்திரித்த அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் விளக்கம் கேட்டாங்க. யார் ரசூலல்லாஹ், மார்க்கத்தில் பெரிய அந்தஸ்து ஷஹீத், அல்லாஹ்வின் பாதையிலே போரிட்டு உயிரை துறப்பது, அப்பேற்பட்டவங்களை 2வது தான் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. இயற்கை மரணம் அடைந்தவரை முதலில் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. எனக்கு இது விளக்கம் வேணும்னு கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அந்த இயற்கை மரணம் அடைந்தவர் ஷஹீதானவருக்கு பின்னால் 1 வருடம் வாழ்ந்தாரா என்று கேட்டார்கள். ஆமா யார் ரசூலல்லாஹ், அதுக்கப்புறம் 1 வருஷம் அவர் வாழ்ந்தார். அந்த 1 வருஷம் அவர் ரமலான் மாதத்தை சந்தித்தாரான்னு கேட்டாங்க. ஆமா யார் ரசூலுல்லாஹ், 1 வருஷம் ரமலான்ல அவருக்கு நசீபு கிடைச்சிச்சு, ரமலானை கழித்தார். அந்த ரமலான்ல இன்னென்ன இபாதாத்துகள் எல்லாம் செய்தாரா? தொழுதாரா, சஜ்தா செய்தாரா, குர்ஆன் இப்படி இபாதாத்துகள் செய்தாரா? ஆமாம் யார் ரசூலுல்லாஹ், அந்த ரமலான்ல அவர் நிறைய இபாதத் செய்தார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருக்கும் ஷஹீதானவருக்கும் மத்தியிலான வித்தியாசம் என்பது வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலான வித்தியாசத்தை போன்றது. யோசிச்சு பாருங்க, மார்க்கத்தில் பெரிய அந்தஸ்து யாரு? சுஹதாக்கள், தன் உயிரை அல்லாஹ்வுக்காக கொடுத்தவர்கள். அவர்களை ஓவர்டேக் செய்து செல்லக்கூடிய ஒரு பவர் இருக்குன்னு சொன்னா அது ரமலானுடைய பவர் தான். இந்த ரமலானுடைய பவர் தான். இந்த ரமலான் நம்ம கையில இன்னைக்கு இருக்கே, இந்த ரமலான் அடுத்த வருஷம் நம்ம கிட்ட இருக்குமா? இந்த ரமலான்ல ஹயாத்தா இருக்க நம்ம அடுத்த வருஷம் ஹயாத்தா இருப்போமா? என்ன கேரண்டி? அப்படி கேரண்டி கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹ். ஒரு ஆள் சொல்றாங்க, நீங்க ஹயாத்தா இருப்பீங்க அடுத்த வருஷம். ஒரு நாளைக்கு எத்தனை மௌத்து நிகழ்ந்து தெரியுமா உலகத்துல? ஒரு நாளைக்கு 1,80,000 பேர் மௌத்தாகிறாங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு 7,000 சொச்சம் பேர் மௌத்தாகிறாங்க துனியால. ஒரு நிமிஷத்துக்கு 120 பேர், ஒரு நிமிஷத்துக்கு, ஒரு செகண்டுக்கு 2 பேர். இப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகி 4 நிமிஷம் ஆயிடுச்சு, 3-4 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகி இவ்வளோ நேரத்தில் 500 பேர் மௌத்தாயிட்டாங்க. 500 பேர் போயிட்டாங்க இந்த துனியா விட்டு. அந்த 500 பேருக்கு கியாமத்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கேள்வி கணக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்க அமலை குறித்து விசாரிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதைத்தான் குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும், மனிதனுக்கு அவனுடைய கேள்வி கணக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கு. வஹும் ஃபி கஃப்லத்தின் முஅரிதுன், அவன் அவ்வளோ பெரிய மறதியில் இருக்கான். இப்படியே வாழ்ந்துட்டு இருப்போம், பல ரமலான் நமக்கு வரும், நமக்கு மௌத்து ஏற்படாது, நம்ம ஜாலியாக வாழ்ந்துட்டு துனியாவில் போவோம், அப்புறம் அமல் செய்யலான்னு சொல்லி அவன் இஷ்டத்துக்கு இருக்கான், கஃப்லத்தில் இருக்கான். இக்தரப லின்னாஸ், அந்த மனிதனுக்கு அவனுடைய கேள்வி கணக்கு நெருங்கிட்டு இருக்கே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மா யாத்தீஹிம் மின் ذிக்ரின், அவனுக்கு அப்பப்ப ரிமைண்டர் வருது. இதெல்லாம் அல்லாஹ் கிட்ட வர ரிமைண்டர், அல்லாஹ் கிட்ட வர ரிமைண்டர். அல்லாஹ் பல மக்களின் மூலமாக, குர்ஆனின் மூலமாக, ஹதீஸின் மூலமாக, உலமாக்கள் மூலமாக, வலிமார்கள் மூலமாக நமக்கு ரிமைண்டரை கொடுத்துட்டே இருப்பான். மா யாத்தீஹிம் மின் ذிக்ரின் மின் ரப்பிஹிம், அவன் ரப்பிடம் இருந்து பல ரிமைண்டர் வருது. ஏன்பா டைம் போயிட்டு இருக்கு, அமல் செய், அல்லாஹ்வின் பக்கம் வா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கம் வா என்று அவனுக்கு பல ரிமைண்டர் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். இல்லஸ்தமஊஹு, அவன் இந்த ரிமைண்டர் எல்லாம் சும்மா கேட்டுப்பான்.
எல்லாம் சொல்கிறாங்க, உஸ்தாது மௌலானா ஏதோ சொல்கிறாரு, அவர் கத்துறாரு, சும்மா கேட்டு போமே. பள்ளிவாசல் இமாம் ஏதோ பயான் சொல்கிறாங்க, சும்மா கேட்டு போமே. இல்லஸ்தமாஹு, அவன் பேரளவில் சும்மா கேட்டுப்பான். ஒஹும் யலஅபூன், அவன் விளையாட்டு பிள்ளையாகவே இருப்பான். அவன் அதில் சீரியஸ்னஸே காட்ட மாட்டான். அல்லாஹ் எவ்வளோ தெளிவாக சொல்கிறான் பாருங்க. நம்ம எந்த தைரியத்தில் உட்காந்துருக்கோம், அடுத்த ரமதான் நம்ம ஹயாத்தாக இருப்போம்னு சொல்லிட்டு. போன வருஷம் ரமதானில் இருந்த எத்தனையோ நம்ம சொந்தங்கள் இந்த வருஷம் ரமதானில் நம்ம கூட இல்லை. அடுத்த வருஷம் ரமதான் எப்படி இருப்போம்? அதனால் தான் சஹாபாக்கள், இமாம்கள், வலிமார்கள் அவங்க மைண்ட் செட் ரமதானில் எப்படி இருந்துச்சு தெரியுமா? திஸ் இஸ் மை லாஸ்ட் ரமதான். இப்போ நான் எந்த ரமதானில் அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கானோ இதுதான் என் லைஃப்பில் கடைசி ரமதான். இந்த மைண்ட் செட்டுக்கு நம்ம எப்போ வருமோ அப்போ தான் இந்த ரமதானை நம்ம உருப்படியாக கழிப்போம். இல்லைனா அடுத்த வருஷம் இருப்போம் அப்படின்னு சொல்லி ஏனோ தானும் கழிச்சிட்டு போயிடும். அமலில் ஆர்வம் வராது, இஸ்திக்ஃபாரில் ஆர்வம் வராது, தௌபால மன ஓர்மை வராது. ஒவ்வொரு நாளையும் அவங்க பொக்கிஷமாக கருதுனாங்க. போயிடுச்சே ஒரு நாள் ரமலான் நமக்கு போயிடுச்சேன்ற கதர்னாங்க, அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டாங்க. இது என் கடைசி ரமலானாக இருந்து விடுமோ என்ற பயத்தில் இந்த ரமலானை கழித்தார்கள். இந்த மைண்ட் செட் நமக்கு வரணும். அடுத்த ரமலான் நம்ம ஹயாத்தா இருப்போமான்னு தெரியாது. இந்த ரமலானுக்கு அப்புறம் அல்லாஹ் எப்போ வேணாலும் நம்மளை அழைத்துக் கொள்ளலாம். ஒரு செகண்டுக்கு 2 பேர் அழைச்சிட்டு இருக்கான் துனியால, ஒரு நிமிஷத்துக்கு 120 பேர் அல்லாஹ் அழைச்சிட்டு இருக்கான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சீதேவிகளை, எப்போ மௌத்து வரான்னு நமக்கு தெரியாது. அதனால நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த குறுகிய நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 நியாமத் விஷயத்தில் இந்த உம்மத் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காங்க. 2 நியாமத், அஸ்ஸிஹத்து வல் ஃபராக், நல்ல ஆரோக்கியம், ஃப்ரீ டைம். 2மே இந்த ரமலானில் நமக்கு கிடைக்கிது. அல்லாஹ் நம்ம ஆரோக்கியமாக வச்சிருக்கான், நோன்பு வைக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். அந்த ஆரோக்கியத்தை கொண்டு நம்ம அல்லாஹ் ரசூலுக்காக என்ன செஞ்சோம், இந்த மார்க்கத்துக்காக என்ன செஞ்சோம், அமல்கள் என்ன செஞ்சோம், வல் ஃபராக், அவ்வளோ ஃப்ரீ டைம் அல்லாஹ் நமக்கு தரான். இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் இருக்குது, டைமை கில் பண்ணுறதுன்னு. அதை விட பெரிய பாவம் மார்க்கத்தில் இருக்கான்னு தெரியல. அல்லாஹ் நமக்கு கொடுத்த பொன்னான அந்த நேரத்தை கில் பண்ணுறதுன்னு அதுக்கு பேர் வச்சிருக்கான். ஏதாவது செஞ்சு டைமை கில் பண்ணலாம். வாங்க ஒரு யூடியூப் ஷார்ட்ஸை பார்க்கலாம், வீடியோவை பார்க்கலாம், இன்ஸ்டாகிராம் உள்ளே போகலாம், ஃபேஸ்புக் உள்ளே போகலாம், ட்விட்டர் உள்ளே போகலாம், கொஞ்சம் டைமை கில் பண்ணிட்டு வரலாம். நாம் டைமை கில் பண்ணுவது நம்மை நாமே கில் பண்ணுவதற்கு சமம். அல்லாஹ் கொடுத்த நியாமத் இந்த பொக்கிஷமான இந்த டைம். இந்த அமல் செய்யக்கூடிய ஒரே இடம் இதுதான். இதை விட்டால் வேறு இடம் கிடையாது. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற, ஹத்தா இதா ஜா அஹதுஹுமுல் மௌத், ஒரு மனிதனுக்கு மௌத் வந்து விட்டால் கால ரப்பி ரஜிஊன், அவன் சொல்லுவான் அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் என்னை மறுபடியும் அனுப்பிடு. எதுக்கு நான் வீடு கட்டணும், நான் மனைவி மக்களை பார்க்கணும், அதுக்கு கேட்க மாட்டான். யோசிச்சு பாருங்க, மௌத்தான பிறகு அவன் அல்லாஹ்விடம் துவா கேட்கிறான், கால ரப்பி, என் எஜமானனே, இர்ஜிஊன், என்னை மறுபடியும் துனியாக்கு அனுப்பு, லஅல்லி அமல் சாலிஹன் ஃபீமா தரக்து, நான் எந்த நல்ல அமல்களெல்லாம் செய்யாமல் விட்டுட்டு வந்துட்டனோ, எப்படி ரமலானில் டைம் வேஸ்ட் பண்ணி ஃபோனை பார்த்துட்டு டைமை வேஸ்ட் பண்ணி அமல்கள் செய்யாமல் விட்டுட்டு வந்துட்டனோ, பாராமுகமாக இருந்துட்டனோ, அந்த அமலெல்லாம் நான் செய்யணும், யா அல்லாஹ் என்னை மறுபடியும் துனியாக்கு அனுப்பு. யோசிச்சு பாருங்க, துவா மறுமையில் அல்லாஹ் கேட்க மாட்டான். துவா கேட்குற இடம் துனியா தான், அமல் செய்கிற இடம் துனியா தான். இங்கே என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் கேட்டுப்பான். மறுமையில் போய் துவா கேட்டா ஒன்றும் அங்கே எடுப்படாது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அவன் சொல்லுவான், அல்லி அமல் சாலிஹன் ஃபீமா தரத்து, அல்ல நான் விட்டுட்டு வந்த நல்ல அமல் செய்கிறதுக்கு என்ன மறுபடியும் நீ துனியாக்கு அனுப்பு. கல்லா, அல்லாஹ் சொல்லுவான், அது வாய்ப்பே இல்லைப்பா. இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அல்லாஹ் எப்படி சொல்கிறான், அது சும்மா அவன் சொல்கிற ஒரு பேச்சுன்றான். அவன் கதறுகிறான், மறுமையில் அவன் கதறுவான். நம்ம எல்லாம் கதறுவோம், யாரில் மறுபடியும் அனுப்ப அவன் கதறுவான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அது ஒரு சாதாரண பேச்சு, அவன் சும்மா சொல்லிட்டு இருக்கான்ப்பா. வமி வராயிஹிம் பர்ஸஹுன், அவனுக்கு பின்னால் ஒரு திரை இருக்கு, ஆளுமே பர்ஸஹ், இன்னொரு உலகம் இருக்கு, இலா யௌமி யுபாஸூன், சூர் ஊதி அவன் மறுபடியும் எழுப்பப்படும் நாள் வரை அவன் இதை சொல்லிட்டே தான் இருப்பானே தவிர அவனுக்கு மறுபடியும் செகண்ட் சான்ஸ் அளிக்கப்பட்டு இந்த துனியாவுக்கு அனுப்பப்பட மாட்டான். 1 லைஃப் தான், ஒரே 1 லைஃப் தான். இதை நம்ம எந்த அளவுக்கு மதித்து அமல் செய்து அல்லாஹ்வினுடைய குருபை, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுகிறோமோ அந்தளவு மேலே போயிடும். இல்லை அல்லாஹ் கொடுத்த இந்த நேமத்தை வேஸ்ட் பண்ணிட்டுன்னு சொல்ல அல்லாஹ் கிட்ட கேட்போம், யா அல்லாஹ் என்ன மறுபடியும் அல்லாஹ் அனுப்ப மாட்டான். அதனால் சீதேவிகளே, இந்த ரமதான் என்பது அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம். நம்ம மைண்ட் செட் என்ன இருக்கணும், திஸ் இஸ் மை லாஸ்ட் ரமதான். இந்த ரமதான் போயிடுச்சுன்னு சொன்னால் எனக்கு இன்னொரு ரமதான் கிடைக்காது. அந்த மைண்ட் செட் வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம திட்டமிடுவோம், நேரங்களை திட்டமிடுங்க. இப்போ செல்ஃப் அசஸ்மெண்ட் செஞ்சு இந்த 100 மணி நேரத்தை எப்படி நான் கழிச்சேன்னு நம்ம தனியாக உட்காந்து யோசிச்சு பார்த்தா ஒரு உண்மை தெளிவாகும். அதை கொண்டு நம்ம இப்போ என்ன செய்யணும், மீதி நம்ம கையில் இருக்கிற டைம் என்ன, 620 ஹவர்ஸ் இன்ஷா அல்லாஹ். அந்த 620 ஹவர்ஸ் அல்லாஹ் நம்மளை ஆஃபியத்தா, சலாமத்தா, ஹயாத்தா வச்சிருந்தா என்னென்ன அமல்கள் நான் செய்வேன், எத்தனை ஜூஸ் குரான் ஓத போகிறேன், என்ன இஸ்திக்ஃபார் செய்ய போகிறேன், இதையெல்லாம் நீங்கள் பட்டியலிடுங்க. அந்த பட்டியலிட்டு ஆர்வம் முட்டி நீங்களும் உங்கள் குடும்பத்தாருடன் அமல்களில் ஈடுபடுங்க. தேவையில்லாத பேச்சுக்களில் ஈடுபடாதீங்க. உங்கள் நண்பர்கள் சிரித்து அரட்டை அரிக்கக்கூடிய நண்பர்களுடன் நீங்கள் சேராதீங்க. இந்த 1 மந்த் அவங்க கூட பேசாதீங்க, தப்பே இல்லை. அவங்கள விட்டு விலகிறீங்க இந்த 1 மந்த். அல்லாஹ் ரசூலை மறக்கடிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் விட்டு தூரமாக இருங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யூடியூபுக்கும் டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். யூடியூப்பில் ஒரு 10 நிமிஷம்,
ஒரு 15 நிமிஷம், இல்லை மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரம். இதான் ஒரு நாளைக்கு நான் யூடியூபுக்கு கொடுக்கக்கூடிய டைம்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கு மேலே யூடியூபுக்கு வராதிங்க. நான் நிர்பந்தத்தின் காரணமாக இந்த பிளாட்ஃபார்மில் நம்ம பயானை போட வேண்டியதாகிடுச்சு. வேறு பிளாட்ஃபார்ம் இல்லை. அதிகமான மக்களுக்கு அடைய செய்வதற்கு இதை விட ஒரு சிறந்த பிளாட்ஃபார்ம் இல்லாததின் காரணமாக இங்கே நம்ம போட வேண்டியதாகிடுச்சு. இதை காரணமாக வச்சு இந்த ஷார்ட்ஸ் முடிஞ்ச உடனே, இந்த வீடியோ முடிஞ்ச உடனே இதுக்கு கீழே அதுக்கு கீழே இப்படியே நம்ம டைமை இழுத்துட்டு போயிடும். இக்தரபல் இன்னாசி ஹிசாபுகும், நம்ம கேள்வி கணக்கு நெருங்கிட்டு இருக்கு. எப்போ நமக்கு மௌத்து வரும்னு தெரியாது. மௌத்து வந்த பிறகு கை சேதப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பெரும் நிஅமத் டைம், இந்த பெரும் நிஅமத் உடல் ஆஃபியத், இந்த ரெண்டுத்தையும் நம்ம பயன்படுத்தி அல்லாஹ் என்னென்ன நல்ல அமல்கள் செய்ய சொல்லியிருக்கானோ அந்த நல்ல அமல்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் நம்மால் முடிந்த அளவு செஞ்சிட்டோன்னு சொன்னால் அல்லாஹ்க்கு பிரியம் வந்துடும். நான் அவனுக்கு ஒரு டைமை கொடுத்தேன், அவனுக்கு ஆஃபியத்தை கொடுத்தேன், அவன் அதை வேஸ்ட் பண்ணல. அவன் உட்காந்து டைமை வேஸ்ட் பண்ணல. ரமலான்ல அவன் குரான் ஓதுனா, அவன் இஸ்திஃபார் செஞ்சான், அவன் சலவாத்து சொன்னான், அவனுக்கு கொடுத்த காசுலேருந்து அவன் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணான், இப்படி நல்ல அமல்கள் செஞ்சான், அவனுக்கு இன்னொரு ரமலான் நம்ம கிஃப்டாக கொடுப்போம், நல்லா கொடுப்பான். லைன் ஷக்கர்த்தும் லஅஸீதன்னக்கும், நீ இந்த ரமலானை நல்ல முறையில் நான் பயன்படுத்தி அல்லாஹ்வுக்கு நாம் ஷுக்ர் செய்தால் அல்லாஹ் இன்னொரு ரமலானை கண்டிப்பாக கொடுப்பான் நமக்கு. லைன் ஷக்கர்த்தும் லஅஸீதன்னக்கும் வல இன் கஃபர்த்தும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு குஃபுர் செய்தால், அல்லாஹ் கொடுத்ததை மதிக்காம, அல்லாஹ் கொடுத்த இந்த டைமை மதிக்காம, அல்லாஹ் கொடுத்த இந்த ஆஃபியத்தை மதிக்காம அல்லாஹ்வுக்கு நாம் குஃபுர் செய்தால் இன்ன அதாபில்ல ஷதீத், அல்லாஹ் சொல்கிறான் என்னுடைய அதாப் மிக கடுமையாக இருக்கும். இன்னொரு ரமலானை சந்திக்க விடாமல் ஆக்குவதை விட பெரிய அதாப் என்ன இருக்க முடியும் சொல்லுங்க. அதனால் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்ம இந்த ரமலானை இருக்கக்கூடிய இந்த 620 ஹவர்ஸை அல்லாஹ் வேஸ்ட் பண்ணாமல், அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான முறையில் வீண் பேச்சுக்களில் ஈடுபடாமல், புறம் பேசாமல், அரட்டைகளில் இந்த நேரங்களை கழிக்காமல், சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி யூடியூப் போன்ற இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் நம்முடைய நேரங்கள் பாழாகாமல், வீணாகாமல் குரான் கையுமாக இருப்போம், தஸ்பீ கையுமாக இருப்போம். நம்முடைய நாவுகள் ஸலவாத்தில் நிலையட்டும், நம்முடைய நாவுகள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லட்டும், நம்முடைய சொல்லும் செயலும் சிந்தனையும் குரானுடன் இணைந்திருக்கட்டும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.